நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம். நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம். என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்துதான் என்னில் சுவாசம் வரும். ஏதோ முக்கியமான வேலை இருக்கு வர சொன்னீங்க. என்ன வேலை சார்? இந்நேரத்துல பாக்குற அளவுக்கு அப்படி என்ன வேலை? அதெல்லாம் சும்மா எந்த வேலையும் இல்ல. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணும்னு மனசு சொல்லிட்டே இருந்துச்சு, அதான். உங்களுக்குமா? எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. என்னங்களா? ஒண்ணு இல்ல. இல்ல, இப்ப என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படி எதுவும் நான் சொல்லலையே. வந்துட்டான் பெரிய காதல் மண்ணை. என்ன மச்சான், எப்படி சௌக்கியம்? என்ன மச்சான் இது? என்னோட வருங்கால மகாராணியா இப்படி நடக்க வச்சு எங்க கூட்டிட்டு போறீங்க? பாவம், என் தங்கத்துக்கு கால் வலிக்க போகுது. என் மகாராணி எங்க போகணும்னு இந்த அத்தாங்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கு கால் வலிக்காம நானே தூக்கிட்டு போயிருந்திருப்பேன். இப்பயும் ஒன்னும் கட்டு போகல. உன்னை தூக்கிட்டு சுமக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். நீ ரெடியா கொண்டாட்டி? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. ஆமா மச்சான், இவன் வேணுமெண்டே அந்த ஆள்கிட்ட பம்புழுக்குறான். இப்ப இங்க என்னெல்லாம் நடக்க போதோ இவனோட சேர்த்து நமக்கும் சங்கு தாண்டி. டேய், இப்ப எதுக்கு சும்மா பம்புழுத்திட்டு இருக்க? என்ன மச்சான் நீங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்கு? எங்க அண்ணாக்கு நல்லா தாண்டா அறிவு இருக்கு. உனக்கு தாண்டா கொஞ்சம் கூட அறிவே இல்ல முட்டா பையலே. என்ன உங்க அண்ணா ரொம்ப தான் பேசுறாரு? எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். உங்க நொண்ணன்ட்ட சொல்லி வச்சுக்கோங்க. ஐயோ, இவ ஒருத்தி, இவன் நடுவுல நீ மாட்டிக்கிட்டடா. ஆமா மச்சான், இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஐயோ, இங்க பாரு, தேவையில்லாம நீ பம்பளுத்திட்டு இருக்க. உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். முன்னாடியே என் தங்கச்சியை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறேன்னா உனக்கு ரொம்ப தைரியம் தான். தேவையில்லாம பம்புழுக்காம ஒதுங்கி போயிரு. இவன் கிட்ட எல்லாம் என்னென்ன பேச்சு? இவனுக்கு சரியா முத்தி போச்சு. நீ வான போலாம். ஆமா பொண்டாட்டி, உன்னை பாக்குற வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். எப்போ உன்னை முதலா பார்த்தனோ அன்னைக்கு பிடிச்ச பைத்தியம் தான். இன்னும் தெளியவே இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த பைத்தியம் தெளியும். என்ன அம்முக்குட்டி, இந்த அத்தான கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆளு மண்டையும் போயா. என்ன டாக்டரே, எங்க அண்ணா காக்கி யூனிஃபார்ம்ல இல்லையாண்டு ரொம்ப செண்டி பாக்குறீங்க போல. இதெல்லாம் நல்லது இல்ல டாக்டரே. பரவாயில்ல குழந்தையாரே, உன் அக்காவை விட உனக்கு ரொம்ப கோவம் வருது. அது சரி, டிஎஸ்பியோட தங்கச்சிகளா சும்மாவா? ஐயோ, இவன் பூரா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறானே. டேய் ஆதவன், சும்மா இருடா. பேசாம ஒதுங்கி போயிரு, அதான் உனக்கு நல்லது. இல்லையோன்னு வச்சுக்கோ. அச்சான், அப்படி எல்லாம் என்னால ஒதுங்கி போக முடியாது. என்ன உங்ககிட்ட நான் சவால் விட்டுருக்கேன். அதுவும் எப்படி? உங்க ஆசை தங்கச்சியோட வாயால இருந்தே உங்க பாசத்தை விட என்னோட காதல் தான் முக்கியம்னு சொல்ல வைப்பேன்னு. அதுக்கான வேலைய நான் பார்க்க வேணாமா? ரொம்ப கற்பனை பண்ணாத. அவ ஏன் தங்கச்சிடா, அவ எப்படின்னு எனக்கு தெரியும். என்னோட பாசத்தை விட உன் காதல் பெருசா போயிடுமா? டேய், நீ நேற்று வந்தவன்டா. 23 வருஷமா என் நெஞ்சில வச்சு அவளை தாங்கிட்டு இருக்கேன். ஏன் பாசத்துக்கு நீ போட்டி போடுறியா? மச்சான், உங்க பாசத்தை நான் குறைச்சி இட போடல. ஆனா காதலுக்கு பவர் இருக்கு மச்சான், அதை நீங்க மறந்துடாதீங்க. இவன் கிட்ட எல்லாம் நீ எதுக்கு இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்க? குட்டி, நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். இல்ல, இவன் நம்ம 2 பேரையும் பிரிக்க பாக்குறான். எங்க பாருமோ, எனக்கும் தங்கச்சி இருக்கு. அண்ணன் பாசம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னையும் மச்சானையும் பிரிக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. சரியா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் வாழ்ந்தா அது உன் கூட தான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? அப்போ என் அண்ணன் போட்ட கண்டிஷனுக்கு நீ ஓகே சொல்லி இருந்துக்கணும். இங்க பாருமோ, ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். என் தங்கச்சியா உன் அண்ணன் விரும்பிட்டாருன்னு வச்சுக்கோ. இதே மாதிரி உன் அண்ணனை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்லி நான் கேட்டா உன் அண்ணா ஒத்துப்பாரா? என்ன மச்சான், நீங்க ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா போயிருப்பீங்களா? ஏன் நான் வீட்டோட மாப்பிள்ளையா போகணும்? அப்ப அது உங்களுக்கு கௌரவ குறைச்சல். நீங்க எதுக்கு தேவையில்லாம முடிக்க போறீங்க? நான் ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நான் வாழ்றதே என் தங்கச்சிகளுக்காக மட்டும்தான். அவங்க மட்டும்தான் என்னோட உலகம். அவங்களுக்காக மட்டும்தான் என்னோட வாழ்க்கை. வேற பொண்ணுக்கெல்லாம் என் மனசுல இடம் இல்ல. எனக்கு நீ எதிரி இல்ல. உன்னை நான் அப்படியும் பாக்கல. இப்ப கூட நீ எப்படிப்பட்டவன் நான் விசாரிச்சுட்டேன். எனக்கு என் தங்கச்சி என் கண் பார்வையில இருக்கணும். இப்ப கூட நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது சொல்லு, நான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரேன். என்ன உன்னால முடியுமா? மச்சான், இதெல்லாம் ரொம்ப தப்பு. எதுக்கு மச்சான் இப்படி தேவையில்லாம முரண்டு பிடிக்கிறீங்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கூல், இப்ப எதுக்கு மச்சான் டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல இப்படி கூப்பிடாத நிறுத்து. மச்சான், பயந்துட்டீங்களோ? உங்க தங்கச்சி வாயால இருந்து என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டா உங்களுக்கு வேற வழி இல்ல, என்னத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பயந்துட்டீங்களா மச்சான்? பரவாயில்லையே, நான் ஒரு சாதாரண டாக்டர். பெரிய அதிகாரி டிஎஸ்பியவே பயப்பட வச்சுட்டேன். இதுவே எனக்கு பெரிய வெற்றி தான். அம்மாடியோ, சரி அவ்வளவுதான். இன்னைக்கு இவன் மட்டும் க்ளோஸ். இவனுக்கு பைத்தியமாடா. அந்த துப்பாக்கியை நீட்டிட்டு இருக்கான். இவன் என்னடா பல்ல காட்டிட்டு இருக்கான். அதவனை பற்றி உனக்கு தெரியாதாடா? அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான்டா. 5 வயசுலயே விசப்பாம்பையே கையில பிடிச்சவன். இதெல்லாம் எனக்கு தூசுடா. என்ன மச்சான், துப்பாக்கியா காட்டினா நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? இது கவர்மெண்டோடது. இதுல இருந்து ஒரு புல்லட் மேல பட்டுச்சுன்னா கூட நீங்க உங்க மேலதிகாரிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் முதலே சொல்லியிருக்கேன்டா, என் தங்கச்சிகளுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் பெருசு இல்லன்னு. என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காகவும் அவளோட நிம்மதிக்காகவும் நான் என்ன போனாலும் யாருக்கு வேணாலும் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். கேட்டியா? இதுதாண்டா ஏன் அண்ணா. அண்ணாட பாசத்துக்கு முன்னாடி உன் காதல் பெருசாயிருமா? ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, உன்னோட கௌரவம் என்ன ஆயிருமென்று மட்டும்தான் நீ யோசிக்கிற. ஆனா என் அண்ணனை பாத்தியாடா, எனக்காக மட்டும்தான் யோசிக்கிறான். இதுதான் என் அண்ணனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம்.
இவங்கிட்ட என்னென்ன பேச்சு, நீ வா போலாம். இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இனிமேல் என் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த என் தங்கச்சியோட அனுமதியோட உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன், ஜாக்கிரதை. உனக்கு முதலும் கடைசியுமா எச்சரிக்கிறேன். நீ பாக்குற தொழில் கடவுளுக்கும் சமமானது. அத ஒழுங்கா பார். அதை விட்டுட்டு என் தங்கச்சி கிட்ட வம்புழுத்துட்டு இருக்காத. ஓட. ஏய் அம்மு பாத்து. எதுக்கு இப்ப பேல கட்டுறீங்க? யாரோ சொன்னாங்க அவ்வளவு சீக்கிரத்துல என்கிட்ட விட மாட்டேன். இதுதான் அம்முக்குட்டி விதி. அந்த கடவுளோட விருப்பமே நான் நீயும் சேர்றதான். நீ எதுக்கு அம்முக்குட்டி பிடிவாதம் பிடிக்கிற? பேசாம ஒத்துக்கோ அம்முக்குட்டி. உன் மனசுல நான் இருக்கேன்னு. இங்க பாருங்க, ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க சரியா? ஏதோ கால் தடக்கி விழுந்துட்டேன், அதுக்காக உங்க மேல ஆசை வந்துட்டேன்ல நிக்காதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் இப்பவும் சொல்றேன், என் அண்ணன் போட்ட கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். வேணா என் மேல ஆசையை வளர்த்துக்காதீங்க. வேற நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீ நல்ல பொண்ணு இல்லையா? இங்க பாருங்க, இந்த குதக்கமான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க சொல்லிட்டேன். என்னைக்குமே என் அண்ணன் குட்டியோட பேச்சை நான் நம்ப மாட்டேன். அதே மாதிரி என் அண்ணனோட கண்டிஷனுக்கும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. சோ நீங்க வேற பொண்ணை பாக்குறதா உங்களுக்கு நல்லது. எனக்கு வேற எந்த பொண்ணு வேணாம். இந்த அழகான புள்ளிமான் தான் வேணும். அம்மு, நான் எடுத்த முடியல என்னைக்குமே பின்வாங்க மாட்டேன். என்னோட இந்த ஜென்மத்துல நீ தான் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்திக்க முடியாது. அதையும் பார்க்கலாம். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு கடைசியில ஏமாந்துறாதீங்க. அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்ல. உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. சோ என்னால நீங்க ஏமாந்துட கூடாது. அதனால தான் சொல்றேன். இதோட எல்லாத்தையும் மறந்துருங்க சரியா? அது மட்டும் என்னால முடியாதமோ. உண்மையில ஒரு தடவை ஆசை வச்சதுதான் அம்மோ. நான் உண்மையில வச்சிருக்கிற காதல் இன்னைக்கு வேணா உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் உனக்கு புரியும். நான் உன்னை என் நெஞ்சில வச்சிருக்கேன். அதையெல்லாம் ஈஸியா அழிக்க முடியாதமோ. நிச்சயமா என்னோட காதல் ஒரு நாள் உனக்கு புரியும். அன்னைக்கு நீயா என்ன தேடி வருவ. அது வரைக்கும் நான் ஒதுங்கி இருப்பேன்னு கதை. உண்மையில எனக்கு எப்பவுமே உரிமை இருக்கு. சோ இதெல்லாம் தப்பில்ல. அம்முக்குட்டி அம்முக்குட்டி என்னடி அப்படியே உறைஞ்சு போயிட்டா? இருப்ப கொடுத்தா எல்லாம் சரியாயிருமே. இங்க பாருங்க, நீங்க பண்ற எதுவும் சரியில்லை. நான் போறேன். செல போல மங்கிடாம என்ன ஒரசி போங்குற அங்கம் அழகாக செல்லும் நீயும் எங்க அரிசி வாங்குற முத்தம் ஒண்ணு கேட்டா மின்சாரம் போல கட்டாகிற சுகமா உசிர கவ்வுற அம்முக்குட்டியே அடியே உன்னை எண்ணி கலஞ்சேண்டி. ஓடு ஓடு. என்ன எத்தனை நாளைக்கு தான் உன் அண்ணனை சொல்லியே தப்பிக்கிறீன்னு நான் பாக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் மனசுல இடம் பிடிச்சிருவேன். ரொம்ப பிடிச்சிருக்கீ அம்முக்குட்டி. எத்தனையோ பொண்ணுங்களை கலந்து வந்திருக்கேன். இவ்வளவு இப்படி என்ன மயக்கிறது இல்ல. அம்மோ, உன்னோட அழகுல மட்டும் மயங்கலடி. உன்னோட பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட கோபத்தை சீண்டி பார்க்கணும்னே தோணுது. அம்மோ, நீ எனக்கு வேணுமா? என் லைஃப் ஃபுல்லா நீ எனக்கு வேணும். நான் எதுக்காகவும் உன்னை தயாரா இல்ல. உன் மனசுல இடம் பிடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு உன்னை மருமகளா கூட்டிட்டு போவேன். அம்மோ, நீ என் வீட்டுல தான் என் கூட வந்து வாழணும். உன் மனசுல இடம் பிடிக்கும் வரைக்கும் இந்த மாதிரி தொல்லையெல்லாம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இதெல்லாம் ஆரம்பம் தான். அம்முக்குட்டி அம்முக்குட்டி, லவ் யூ டி என் சண்டைக்கோழி. ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன பாட்டியன்னு கூப்பிடாதன்னு. காமாட்சி, அவன் பேத்தி தானே. உன் பேத்தி உன்னை பாட்டியன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடும்? அதுக்காக குழந்தைகிட்ட இப்படியா கோவப்படுவ? இவ என்னோட பேத்தியாக்கா? இவ யாருக்கே பிறந்தாலும் தெரியாது. இவளோட அம்மா இவளை யாருக்கு பெத்தாலும் தெரியாது. இதுல இவ எனக்கு பேத்தியா? காமாட்சி, வாய் அடக்கி பேசு. அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு. உன் மருமகளோட நடத்தியவே இப்படி அசிங்கமா பேசுற. உனக்கெல்லாம் இது தப்புன்னு தோணலையா காமாட்சி? நீ இப்படி பேசுறத அந்த பிள்ளையோட காதுல விழுந்தா எவ்வளவு மனசு பாடுபடும். ஒரு சின்ன இழந்த பிள்ளை. அவளுக்கு அம்மா அப்பான்னு சொல்லிக்க யாருமே இல்ல. நீதானே அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு நீயே இப்படி பேசிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியுக்கா, இந்த குழந்தை என் பையனுக்கு பிறக்கல. வாய மூடு காமாட்சி. அந்த அப்ராணி பிள்ளை மேல இப்படி பழி போடுறியே, உனக்கெல்லாம் நான் கழுகி தாண்டி போகும். பாட்டி, உன்னை பாட்டியன்னு சொல்ல வேணான்னு சொன்னேன். போடி அங்கிட்டு. அம்மா, ஏ காமாட்சி, என்ன பண்ற குழந்தையா? ஐயோ குழந்தை, பச்சை குழந்தைய இப்படி தள்ளி விட்டுட்டாளே பாவி. அழு அழு, நல்ல அழு. அக்கா, இவகிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்க கூடாது. அந்த பச்சை மண்ணை என்ன பாடுபடுத்துது? ஆமாண்டி ரோசா, இருந்தாலும் காமாட்சிக்கு இவ்வளவு ஆகாது. அந்த பிள்ளையே புருஷனை விழுந்துட்டு கையில ஒரு குழந்தையும் வச்சுக்கொண்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இவளுக்கு 3 நேரமும் அந்த பிள்ளை சாப்பாடு கொடுக்குது. அதான் ரொம்ப தென்னாவட்டா நடந்துட்டு இருக்கா. ஆமாக்கா, கொஞ்சம் கூட நன்றியே இல்ல. காமாட்சிக்கு அந்த பிள்ளை மேல என்ன கோபம்? தந்த பிள்ளைய கொண்டுட்டாளன்ற ஆதங்கம் தான். அவனுக்கு அவ்வளவுதான் விதியண்டா. இந்த பிள்ளை என்ன செய்யுமாக்கா? இவளுக்கு ஏன் இப்படி புத்தி போகுதோ? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? ஒரு பச்சை மண்ணை இப்படித்தான் தள்ளி விடுவீங்களா? கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம. யாரா நீ? அம்முக்குட்டி, அம்முக்குட்டி, ஏன்டா அழுற? குட்டி பாப்பா, ஏன்டா அழுற? இங்க வா, அம்மா கிட்ட வா. வந்துட்டா உத்தம பத்தினி. தங்கம், ஏன்டா அழுற? இங்க வா, அம்மா கிட்ட வா. வந்துட்டா உத்தம பத்தினி. இவளாலதான் எல்லாம். என் பிள்ளைய சாவடிச்சிட்டு இந்த குழந்தைய யாருக்கு பெத்தியோ? அம்முக்குட்டி, ஏன்டா அழுற? அம்மாதான் சொல்லிருக்கல பாட்டிய தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. ரொம்ப நடிக்காதடி. என் பையனை சாவடிச்சிட்டு யாருக்கோ பிறந்த இந்த சனியனை என் பிள்ளைக்கு பிறந்தன்னு சொல்லி ஊரையே ஏமாத்தி வச்சிருக்க.
அத்தை, உங்களுக்கு இப்படி பேச எப்படி மனசு வருது? வாய் கூசாம இப்படி பேசுறீங்க. இவ உங்க பையனுக்கு பிறந்த பொண்ணுதான். அப்படி சொல்லாதடி. அத நான் ஒரு நாள் நம்ப மாட்டேன். உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 மாதத்திலேயே என் பையனை கொன்னுட்ட. அப்புறம் எப்படிடி என் பையன் மூலமா இந்த குழந்தை உனக்கு வந்திருக்கு? வாயை மூடுங்க. பெரிய மனுஷி மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேச்சு இதெல்லாம்? நீ யாரு புதுசா இருக்க? இவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வர? என்னடி கதை இப்படி போகுதோ? அத்தை, வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. காமாட்சி, நீ இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. உன் பையன் செத்து போட்டானன்றதுக்காக அந்த பிள்ளை மேல இப்படி அவதூறு பரப்பிட்டு இருக்க. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா? நடிச்சே காரியம் சாதிச்சிருவாள். இவ ஒரு புள்ள உத்தமி என்ற பேர் எடுக்கணும். யாருக்கோ பிள்ளைய பெத்துட்டு வீணா என் பையன் மேல பழி சுமத்திட்டு இருக்கா. நானும் அவரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம் தான் என் குழந்தை. இது எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். வீணா என் மேல இந்த மாதிரி ஒரு கேவலமான பொழிய சுமத்தாதீங்க. என் புருஷன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் என் பிள்ளைய நேர்மையாத்தான் நான் வளர்த்துட்டு இருக்கேன். கிழிச்ச இவன் யாரடி புதுசா முளைச்சிருக்கான்? வயசானவங்கன்னு பாக்குறேன். இல்ல ஒழுங்கா நடந்துக்கோங்க. என்ன ஜென்மமோ? ச்சே, புருஷன் இல்லாத ஒரு பொண்ணு குழந்தையோட இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இப்படி அருவருப்பான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியம்மா. மனச்சாட்சி இல்லாத ஜென்மம். ச்சே, பேசுறவங்க இப்படித்தாம பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலேயும் பேசுவாங்க. இந்த மாதிரி ஆக்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சோ அவங்க பேசுறத நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்க மனச்சாட்சிக்கு தெரியும். மற்றபடி யாரும் பேசுறத காதுல வாங்கிக்காதீங்க. அதே மாதிரி உங்க குழந்தைய இந்த மாதிரி ஆக்கிட்ட எல்லாம் கொடுக்காதீங்க. சரி, நான் பாருங்க. ரெடி பாப்பா? நீங்க குட்கள் தானே, நீங்க அழக்கூடாது. நீங்க அழுதா உங்க அம்மாவும் அழுகுறாங்க பாருங்க. மம்மி, அல்லாத பாப்பா, பாப்பா அழ மாட்டேன். நீ அழாத. சரிடா தங்கம். அம்மா அழலடா தங்கம், நீ அழாத. ஊராரோதிக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம். கிஷோர், 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 நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். யார்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல. நம்மளை பார்த்தா எரிஞ்சு விடுவான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, இப்பவே நல்ல மூட்ல தான் இருக்கான். இவன் மனசை மாத்துறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். எப்படியாவது பேசி நடிச்சு இவனை மறுபடியும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். நம்ம மேல அப்படியும் செம வெறுப்புல தான் இருப்பான். ஆனாலும் என்னோட காரியம் ஆகணும்னா அவனோட காலை பிடிக்கிறதுல கூட தப்பில்ல. கிஷோர் மட்டும் என் பேச்சுல மயங்கிட்டானா அதுக்கப்புறம் ஈஸி அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் காலை வாரி விடுறதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? கிஷோர், நீ எவ்வளவு பெரிய அடிமுட்டாளன்ட்டு எனக்கு தெரியும்டா. ஒரு பொண்ணு என்ன சொன்னாலும் அதை நம்பி உன்னோட ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுப்பியா? முதல்ல எப்படியோ உன்னிட்ட இருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியையும் கைப்பற்றிட்டேன். அதே மாதிரி உன்னோட கம்பெனியையும் உன்னோட வீடையும் என் பேருக்கு மாத்தணும். அதுக்கு நீ எனக்கு தேவைடா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் கிஷோர். என்ன இந்த மஞ்சமண்ட இவரோட ரூம்ல நிக்கா? இவளை பார்த்தாலே கிஷோர் ரொம்ப டென்ஷன் ஆகுவாரு. இவ வந்து நிக்கிறத அவர் கவனிக்கலையோ? அவரை பார்த்து வர நக்கலா சிரிக்கிறாள். அப்ப இவ இன்னமும் திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கா. அடியே மஞ்சமண்ட, காதலண்ட ஆயுதத்தை பயன்படுத்தி அவரை நீ ஒரு தடவை வேணா நீ ஏமாத்தி இருக்கலாம். ஆனா உன்னால இன்னொரு தடவை ஏமாறுறதுக்கு நான் விட மாட்டேன்டி. கிஷோர் அந்த அளவுக்கு முட்டாளும் இல்ல. கிஷோர், நீயா? ஏய், உன்னதான் இந்த பக்கமே வரக்கூடாது, என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்ன திரும்ப திரும்ப பார்க்க வர? எனக்கே துரோகம் பண்ணிட்டு என் மூஞ்சில முழிக்கிறதுக்கு உனக்கு பக்கமே இல்லையாடி? நீ என்ன சரியான பக்கம் கட்டுவலா? வெளியில போடி. கிஷோர். இப்ப நீயா வெளியில போறியா இல்ல? அடி பாவி. ஏய், என்னடி பண்ற? கிஷோர், என்ன மன்னிச்சிடுடா. நான் உனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம் தான். அது என்னைக்குமே மன்னிக்க முடியாத தப்பு தான். நான் உனக்கு பண்ண துரோகத்தை உன்னால என்னைக்குமே மன்னிக்க முடியாதான். பட் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை கேளுடா. அப்பதாண்டா நம்ம வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரிய வரும். சத்தியமா என் மனசறிஞ்சு நான் உனக்கு துரோகம் பண்ணல கிஷோர். என்ன நம்புடா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிஷோர். இப்ப வரைக்கும் என் மனசுல நீ ஒருத்தன் தாண்டா இருக்க. சீ, என்ன விடுறி முதல்ல. ஏச்சி தாளு. கிஷோர், வாய் முறை. இன்னொரு தடவை ஒரு பாயில இருந்து என் பேர் வந்துச்சு உன்ன ஒன்னு போட்டான்னு வச்சுக்கோ. பல்லுக்கு எல்லாம் தெரிச்சிடும். கிஷோர், ஏங்க அவளுக்காக இவரே தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. ஏண்டி, எந்த உரிமையிலடி என்ன கட்டிப்பிட்ட? நான் ஆம்பளையே இல்ல. நான் மூணாண்டு தானே மனவரையில இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தன் கூட போனேன். இன்னொருத்தன் கூட போயிட்டு இப்படி இன்னொருத்தனை தொட்ட கையால இப்படி நீ என்ன தொடரலாம்? சீ, நீ அந்த மாதிரி பொண்ணா? இதெல்லாம் இவ்வளவு பெரிய அசிங்கம் உனக்கு தோணல? கிஷோர், ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? அது நான் வாய முன்னாடி. நீங்க எனக்கு சொந்தமான வேண்ட உரிமையில நான் உன்னை இத்தனை பாட்டி கட் பண்ண வந்திருப்பேன். அப்பெல்லாம் நான் உன் பக்கத்துல வந்தா கூட ஏதோ வரக்கூடாதது பக்கத்துல வந்த மாதிரி ஒரு அருவருப்பா தானே என்ன பார்த்தேன். நானும் ஒரு மனுஷன் தானே. இல்ல என்ன பார்த்தா வேற ஏதாவது அசிங்கம் மாதிரி தெரியுதா உனக்கு? கிஷோர், நீங்க ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? அடுத்தவங்களுக்காக நீங்க எங்க உங்களை காயப்படுத்துறீங்க? இது ரொம்ப தப்புங்க. ஏய், இது அவனுக்கு எனக்குள்ள பிரச்சனை. அதான் நானும் அவனும் பேசிட்டு இருக்கோம்னு தெரியுதுல. அப்புறம் எதுக்கடி நீ இப்படி நந்தி மாதிரி நடுவுல வந்து நிக்க? நான் கிஷோர் கிட்ட பேசணும். நீ வெளியில போ. ஏய், அத சொல்ல நீ யாரு? ஆமா, முதல்ல இந்த ஆபீஸுக்கும் உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ அதிகாரம் காட்டுறதுக்கு அடங்கி போற ஆளு நான் இல்ல. இந்த ஆபீஸ்ல நீ ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம். ஆனா கிஷோருக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அவன் கூட இப்படி நெருக்கமா நிக்கிற உனக்கு வெக்கமா இல்லையா? ஏய், அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையாண்டு நீ எப்படி முடிவு பண்ணலாம்?
எங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லாமலா நான் அவர் பக்கத்துல இப்படி நிக்கிறேன். அவர் கூட எதுவுமே சொல்லாம தானே இருக்காரு. இதுல இருந்து நீ புரிஞ்சுக்க வேணாமா எனக்கும் அவருக்கும் என்ன இருக்குன்னு? நிலா, இருங்க கிஷோர். ஏய், என்னடி சொல்ற? அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவரை வேணாண்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போன உனக்கே ஒரு ஓட்ட உடச்சல் கிடைக்கும் போது அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவரையே தன்னோட உலகம் என்று நினைக்கிற ஒரு பொண்ணு அவரை காதலிக்க மாட்டாளா என்ன? என்ன நான் சொல்றது? நிலா, இந்த ஆபீஸுக்கும் உனக்கும் எந்த உரிமையும் இல்லாத நீ இந்த நிலாவையே அதிகாரம் காட்டுறியா? நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளு, என்னையவே நீ கேள்வி கேட்கிற. எல்லாம் என் நேரம். ஐஸ்வர்யா, இது உன்னோட கோவத்தை காட்டுற நேரம் இல்ல. முதல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. இப்ப எனக்கு இருக்கிற தேவை இந்த கிஷோர் தான். இவன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு நான் மாத்தணும். இவனோட குடும்பமும் நடுத்தெருவுல நிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இங்க பாருங்களா, நான் கிஷோர் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீ வெளியில போறியா? இது எங்க 2 பேரோட பர்சனல். கொஞ்சம் வெளியில போறியா ப்ளீஸ்? அது மரியாதையா கேட்கணும். சரி, நீ பேசு, நான் வெளியில போறேன். நிலா நில்லு. அவளுக்கு எனக்கும் எந்த பர்சனலும் இல்ல. அதெல்லாம் இப்பவும் முடிஞ்சு போனது. இந்த ரூம்ல நிக்கிற உரிமை உனக்கு எனக்கும் தான் இருக்கு. மற்றபடி கண்டவர்களுக்கெல்லாம் இந்த ஆபீஸ்ல இடம் இல்ல. சூடு சுரண இருந்தா இப்போதைக்கு போயிருக்கணும். கிஷோர், ஏற்படிக்கிற மூஞ்சியா பார்த்தாலே தெரியுமா? அது மாதிரி தாண்டி இருக்கு உன் மனசுல. இவன் ஒரு வடிகாட்டின முட்டாள். இவனை ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைக்கிறியா? அதான் உன்னோட அடுத்த பிளானா? கிஷோர், என்ன நம்பாம போ. அது 2வது கட்டம். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சில விஷயங்களை நான் பண்ணது அது உன்னோட உசுருக்காகத்தான். உனக்கு தெரியாது கிஷோர். உன்னை அழிக்கிறதுக்காக உன் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ எதிரிங்க உன்னை சுத்தி இருக்காங்கடா. அவங்க உன்னை கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல 1000 பேருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போனது உண்மைதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அதுதான் இல்ல கிஷோர். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலடா. யார் கூடயும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கவும் இல்ல. என்ன நம்பு கிஷோர். இப்ப வரைக்கும் உண்மையான காதலோட என் மனசுல இருக்கிறது நீ ஒருத்தன் தான். நான் உனக்கு துரோகம் பண்ணல கிஷோர். ஆஹா, அப்படியா? கிஷோர், இப்படி எல்லாம் கதை அடிச்சு விட்டா நான் அப்படியே ஷாக் ஆயிருவேனா? உன் மேல இருக்கப்பட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை மறுபடியும் ஏத்து பண்ணிட்டியோ என்ன? என் காதுல நீ பூசத்தை பாக்குறியா? சிரிச்சுட்டே இருக்கிறேன்னு கதை என் கோவத்தை கிளப்பாம போயிட சொல்லிட்டேன். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு காமெடியா தான் இருக்கு. கிஷோர், நான் பேசுறது உனக்கு காமெடியா இருக்கா? இது உன்னோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உன்னை அழிக்கிறதுக்காக உன் கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க உன்னை அழிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்கடா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நான் உன் கூட உன் பக்கத்துல இருக்கணும் கிஷோர். போத நிறுத்தடி. என்னடி விட்டா கதைக்கு மேல கதையா அடிச்சு விட்டுட்டே இருக்க? நீ ஏன் உசுர காப்பாத்துறதுக்காக நீ என் கூட இருக்கணுமோ? நீ ஏன் உசுர காப்பாத்த போறியா? என் உசுரை நீ காப்பாத்துவியா இருந்தா அப்படிப்பட்ட உசுரே எனக்கு தேவையில்ல. என் எதிரி கையால கூட நான் சாகுவேன் தவிர உசுருக்கு பயந்து உன்ன மாதிரி ஒரு பச்சோந்தியா நான் கிட்டவும் சேர்த்துக்க மாட்டேன்டி. கிஷோர், கிந்து, டே கிந்து, என்னடா எதுக்குடா கண்டதுகளை எல்லாம் ஆபீஸ்க்குள்ள விடுற? நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பச்சோந்திகளை எல்லாம் உள்ள விடாதுன்னு. மன்னிச்சிடா, நானே இப்பதான் பாறேன். இவள முதல் வழியில துரத்து. இவ மூஞ்ச பார்த்தாலே கட்டுப்பா இருக்கு எனக்கு. கிஷோர், நான் சொல்றது உனக்கு புரியலையா? உன்னோட உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இருக்க. கிஷோர், நான் என்ன சொல்ல வரேன்னா, அடியே என்ன ராம போட்டுட்டு இருக்க? அவனை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறது நீ ஒருத்தி தான். உன்னோட சாயம் எல்லாம் எப்பவோ உளுத்தச்செடி. சும்மா ராம போட்டுட்டு இருக்காம வெளியில போ. அவனை அழிக்கிறதுக்கு எத்தனை எதிரி வந்தாலும் அவனால சமாளிக்க முடியும். அவனுக்கு ஒரு ஆபத்துனா அது என்ன தாண்டி தான் வரணும். புரியுதாடி? நடிச்சு சீன் போட்டது போதும், கிளம்பு. நீலா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? அது நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிலா. என்னோட கடந்த கால வாழ்க்கைய உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா? நீ என் பக்கத்துல கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு என் மனசு சொல்லுது. நான் உன் பக்கத்துல இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டி. அதான் கேட்கறேன். என் கடந்த கால லைஃப மறக்க வச்சிட்டு இருக்கிறது நீதான். அதான் கேட்கறேன். என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா? உங்க கூட கடைசி வரைக்கும் நான் வரணும்னா அதுக்கு நான் உங்க வாழ்க்கை துணையாத்தான் இருக்கணும். உங்க கூட என்னால கடைசி வரைக்கும் வர முடியுமான்னு தெரியல. பட் உங்க கூட இருக்கும் வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன். நீங்க எதிர்பார்க்குற அன்பையும் என்னால கண்டிப்பா தர முடியுங்க சார். நிலா, ஐ எம் சாரி. எதுக்கு? இல்ல, நேற்று உன்கிட்ட நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் நிலா. அதான் மன்னிச்சிடு நிலா. அது ஏதோ நிலா என்னை பற்றி ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டியா? அந்த மாதிரி எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. என்னமோ தெரியல, உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்ல. எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. நீ பக்கத்துல இருந்தாலே நிலா என்னை பற்றி ஏதாவது தப்பா நினைச்சிட்டியா? அதெல்லாம் இல்ல கிஷோர். அத என் கண்ணை பார்த்து சொல்லு நிலா. நிலா, கையெடு. என்னாச்சு? கையெடுன்னு சொன்னேன். ஏன் கிஷோர், பிடிக்கலையா? இல்ல உங்க மேல நான் கை வச்சிருக்கிறது தப்பா? உங்களுக்கு இது பிடிக்கலையா கிஷோர்? நான் உங்க கூட இப்படி நிக்கிறது பிடிக்கலையா? ஐயோ நிலா, நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? என்னாச்சு? வேணா நிலா, கையெடு. இப்ப நீ கையெடுக்கல விபரீதம் ஆயிடும். என்னால சத்தியமா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல நிலா. அதனாலதான் சொல்றேன், கையெடு. இல்லாட்டி உனக்கு தான் சேதாரம் பாத்துக்கோ. நள்ளிரவு நேரம் வெண்ணிலவு தொலைக்க நந்தவன பூவ வண்டு வந்து தொலைக்க வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க ஓ எழவோ
பஞ்சு உடம்பில் நான் இளம முழுவதும் தொலைக்க ஓ செலவ செஞ்ச சிரிப்பில் நான் சகல அழகையும் தொலைக்க நீ உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க அடிமைத்தையில 2 பேரும் செத்து பொழைக்க நிலா என்ன பற்றி? இல்ல கிஷோர், நான் உங்களை தப்பாலாம் நினைக்கல. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க என்ன தப்பா நினைச்சிட்டு பயந்துட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிஷோர், நான் உங்களை தப்பாலாம் எடுத்துக்கல. அந்த இடத்துல நானும் தான் என்ன அறியாம உங்களை நெருங்கி வந்தேன். அப்படி பார்த்தா பாதி தப்பு என்னதான் இருக்கு. ஓய் நிலா, ம். நேற்று நமக்குள்ள நடக்க கூடாததெல்லாம் நடந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அதான் எதுவும் நடக்கலையே, நீங்க எதுக்கு கணக்கையெல்லாம் யோசிக்கிறீங்க? ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? சொல்லு நிலா. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல கிஷோர். ஆனா உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் இல்ல அவமானத்தையோ நான் தேடி தந்திருக்க மாட்டேன். ஏமா? ஏன்னு கேட்டா தெரியல. நிலா, எனக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்களா, அதுக்கு டைம் ஆச்சு கிஷோர். ஸ்டாஃப் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிலா என்னன்னு தெரியல, உன்கிட்ட பேசிட்டே இருக்கலாம்னு தோணுது. நாம ஈவினிங் போல மீட் பண்ணிக்கலாம். நிஜமாவா? இப்ப மீட்டிங்குக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம போலாமா? சரி. நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் என்